இன்னைக்கு நீங்களே வீட்டில் செஞ்சு பார்க்குற சில டெஸ்ட் வயசானவங்க ஏன் தடுக்கி தடுக்கி விழுந்துடுறாங்க, நடந்துகிட்டே இருப்பாங்க, டக்குன்னு விழுந்துருவாங்க. அது ஜாயிண்டோட ப்ராப்ரிசெப்ஷன் இருக்காது. அதுதான் இந்த ஏன்ஷியன் டேஸில் வந்து இந்த கோயில் அடிப்பிரதர்ஷன்லாம் பண்ண சொல்லாது. சின்ன சின்ன டெஸ்ட்டு சொல்கிறேன், அவங்களோட ப்ராப்ரிசெப்ஷன் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, கண்ணை மூடிட்டு கை இப்படி வச்சுருங்க. அவங்க மூக்கை கரெக்டாக தொடுறாங்களா, கை எடுக்கிறாங்களா பாருங்கள். சில பேர் இந்த தண்ணி பழக்கம் இருக்கவங்க, ரொம்ப செரிப்ரல் வீக்னஸ் இருக்கவங்க, சில மெடிக்கல் கண்டிஷன், நியூராலஜிக்கல் இஷ்யூலாம் இதெல்லாம் இருந்தால் ஒரு நியூராலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணுங்கள். பட் அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அவங்களால கரெக்டாக தொட முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி தொடுவாங்க, இப்படி தொடுவாங்க, இப்படி போயிட்டு திருப்பி வரும்போது இப்படி தொடுவாங்க. கரெக்டாக இப்படி போயிட்டு இப்படி வந்துச்சுன்னா அவங்களோட ப்ராப்ரிசெப்ஷன் சூப்பராக இருக்கும். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்படி ஒரு கட்டவரில் வச்சுருங்க. கொஞ்சம் 60 வயசு மேலே இருக்கவங்க பார்த்து நல்லா தெரியும். கட்டவரில் இப்படி வச்சுட்டு அவங்கள ஒரு மூக்கை ஒரு தொட சொல்லுங்கள், அவங்க கட்டவரில் தொட சொல்லுங்கள். திருப்பி மூக்கு கட்டவரில். இதை நம்ம தொடுறோம் இல்லையா, ஏஜ் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக போகாது. இப்படி தொடுவாங்க, ஸ்லோவாக தொடும்போது. இன்னொரு டெஸ்ட் இருக்குது, டேண்டம் கெயிட் டெஸ்ட்டு. இந்த பொசிஷனில் நின்றுட்டு இந்த கரெக்டாக இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன்லேயே கரெக்டாக அடிப்பிரதேசம் மாதிரி கரெக்டாக நடக்க முடியுதான்னு பாருங்கள். இந்த பொசிஷனில் அந்த இது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தடுமாறுவாங்க. குண்டாக இருக்கவங்களோ, தொட வெயிட் இருக்கவங்களோ, ஜாயிண்ட் ப்ராப்ரிசெப்ஷன் வீக்காக இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா முடியாது. ரெண்டாவது, காலை ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுட்டு, இது ரோம்பாக்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். 2 காலையும் சேர்த்து வச்சுட்டு இந்த பொசிஷனில் கண்ணை மூடி அப்படியே நிற்க சொல்லுங்கள். 30 செகண்டு 1 2 3 நாள் ஃபாஸ்ட்டாக என்னாதீங்க. 30 செகண்ட் இப்படியே நின்ட்டாங்கன்னா அவங்க ப்ராப்ரிசெப்ஷன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இல்லை அப்படியே நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடுவாங்க, இப்படி ஆடுவாங்க. ஆடினாங்கன்னா அவங்களோட ப்ராப்ரிசெப்ஷன் வீக்னு அர்த்தம். அவங்களுக்குலாம் கீழே விடுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அவங்களுக்கு தான் தடுமாற்றம் ஏற்படும். அவங்களோட ஜாயிண்ட் மேபி முட்டு தேய்மானதுனாலே வரும். ஒரு ஜாயிண்ட் இருக்குது, ஆங்கிள், முட்டி. இது வந்து ஜாயிண்ட் பொசிஷன் சென்ஸு, மூவ்மெண்ட் சென்ஸ்னு இருக்குது. அதில் ஜாயிண்ட்டோட பொசிஷன்ஸ் வீக்காக இருக்கும்போது இந்த மாதிரி ஆடும், அப்படியே வீக் ஆகும். ஜாயிண்ட்டில் மூட்டில் தேய ஆரம்பிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிற்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு கால் நின்று கண்ணை மூட சொல்லுங்கள், அப்படியே உதரும், கிட்ட நடக்கும். இல்லைனா இப்படி 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 இப்படியே சுற்றி இப்படி வந்து தொடாமல் நிற்க மாட்டாங்க. இப்படி நிற்கினாங்கன்னா அவங்க கரெக்டாக பாருங்கள், ஒரு கால் வச்சுட்டு நின்னாங்கன்னா அவங்க சூப்பர் ஜாயிண்ட் ப்ராப்ரிசெப்ஷன் நல்லா இருக்கும். இதை வந்து நீங்கள் வீட்டில் செக் பண்ணி பாருங்கள். 30 செகண்ட்ஸ் நின்னாங்கன்னா சூப்பர். ஏஜ் கம்மின்னு அர்த்தம். 40 50 60 போக போக பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்டே இப்படியே தடுமாறுவாங்க. அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருந்தால் வீட்லேயே அடிப்பிரதேசம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சூப்பர் டெக்னிக்கு. சிங்கிள் லெக் ஸ்டான்ஸ் நின்று நீங்களே வந்து ஜன்னல் பக்கத்தில் நின்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு காலில் டோ வாக்கிங் பண்ணுங்கள், டேண்டம் டோ வாக்கிங் சொல்லுவோம். இப்படி இந்த பொசிஷனில், அதாவது இந்த பாருங்கள், இந்த பொசிஷனில் இது மாதிரி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கால் நின்று உட்காந்து இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ண சொல்லுங்கள். சின்ன சின்ன யோகாலாம் இதெல்லாம் பண்ண இந்த பெபிள்ஸ் நடக்கிறது பண்ணலாம். சின்ன வைப்ரேட்டர் ஏதாவது அமேசானில் ஏதாவது ஆன்லைனில் வாங்கிட்டு காலெல்லாம் வைக்க சொல்லுங்கள். பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ்மெண்ட்லாம் கொடுத்துட்டு நடக்க சொல்லுங்கள். ஜாயிண்ட்டை கீழே டேப் பண்ண சொல்லுங்கள். இந்த பொசிஷனில் வைட் ஆங்கிளில் நின்றுட்டு ஹீல் ரைஸ் பண்ணி ஹோல்ட் பண்ண சொல்லுங்கள். காலை கிட்ட வச்சுட்டு குதிக்கால் தூக்கி நின்றுட்டு இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண அது கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயிண்ட்டோட ப்ராப்ரிசெப்ஷன் வந்து இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்குது. அது முதல்ல டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வீட்டில் யாராவது பெரியவங்க கூப்பிட்டு இதை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ.